சமரச உடன்படிக்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விஜயலட்சுமியினுடைய கண்ணீர் முடுக்கி வைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தூக்க மாத்திரை சாப்பிட்டு இன்றோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவள் ஒரு பாலியல் தொழிலாளி என்ற உச்சக்கட்ட குற்றச்சாட்டை ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பாலியல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா, சதீஷ் சந்திரா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. சீமானினுடைய பாலியல் தொடர்பான வழக்குகளை இதற்கு மேல் விசாரிக்க தற்போது இடைக்கால தடை விதித்துள்ளது. அதுல மிக முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பேரும், அதாவது விஜயலட்சுமியும் சீமானும் 2 பேரும் அதுல பேச்சுவார்த்தை நடத்தி சமரச உடன்படிக்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது. சீமானுடைய கேரியர், பொலிட்டிக்கல் வாழ்க்கை, அதாவது சீமானுடைய அரசியல் வாழ்க்கை விஜயலட்சுமியினுடைய கண்ணீர் முடுக்கி வைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயலட்சுமி இப்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டு இன்றோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அவர் தொடர்ந்து விஜயலட்சுமி குறித்து சீமான் பேசின பேச்சுகள், அதாவது எனக்கு யாருன்னே அந்த பெண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கட்டத்துல என்னுடைய ஆட்கள், வேலையாட்கள் அவருக்கு மாதம் மாதம் ஏதாவது கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, அதனால நாங்க ஏதாவது செலவுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு அடுத்தது ஒரு தகவல் சொல்றாரு சீமான், நான் என்ன குடிசைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணையா தூக்கிட்டு போயிட்டு கதற கற்பழிச்சிட்டேன், என்ன பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு அருவருக்கு தகுந்த முறையில அவர் தொடர்ந்து இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்தது அவளே ஒரு பாலியல் தொழிலாளி, அந்த பாலியல் தொழிலாளி விரும்பிதான் என்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. அதாவது இந்தியாவுல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு பெண்ணிடம் தொடர்பு கொண்டு பழகி அந்த பெண்ணை ஏமாற்றியது மட்டுமல்லாமல், அந்த பெண்ணை நடுத்தெருவில் விட்டது மட்டுமல்லாமல், திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்தது மட்டுமல்லாமல், அந்த பெண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக சித்தரித்து அந்த பெண்ணை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவமானப்படுத்திவிட்டு கடைசியாக அவள் ஒரு பாலியல் தொழிலாளி என்ற உச்சக்கட்ட குற்றச்சாட்டை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பெண்ணின் மீது வைத்திருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி கடந்த 1/6/2011 வலசரவாக்கம் காவல் நிலையத்துல அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரினுடைய அடிப்படையில அதே தேதியில எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 417, 420, 354, 376, 506/1 ஐபிசி செக்ஷன்ல 5 பிரிவின் கீழ் அன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்றைய காலகட்டம், அது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர் ஜெயலலிதாவுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு இறங்கினார். அதிமுக வெற்றிக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு இறங்கினார். இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்ற அந்த கோஷத்தை முன்வைத்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவர் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவே, அதிமுகவுக்கு வெற்றிக்காகவே பாடுபட்டதால் அந்த வழக்கு அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்ப கம்ப்ளைண்ட் திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பின்னாடி அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்ட வழக்கு கிடையாது. 2011 பதிவு பண்ணப்பட்ட வழக்கு. அதன் பின்னாடி இப்ப அந்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புத்துயிர் பெற்று ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் இழுத்து இப்போதே அது கொஞ்சம் கொஞ்சமா நீதிமன்ற வழிகாட்டுதலின்படிதான் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது ஒழிய தனியா முதலமைச்சர் உத்தரவின் பேர்ல இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்ற வழிகாட்டுதலின்படிதான். நீதிமன்றம் தான் பாலியல் குற்றவாளி என்பதும் இந்த வழக்கு சாட்சியினுடைய அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் 12 வார காலகட்டத்திற்குள் இந்த வழக்கை விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில தான் போலீஸ்காரர்கள், வலசரவாக்கம் காவல்துறையினர் சீமான் வீட்டு வாசல்ல சம்மனை ஒட்டினார்கள். அந்த சம்மனை ஒட்டப்பட்ட பின்னாடி அதன் பின்னாடி ஒரு கலவரம் நடந்தது, பெரிய விவாதம் நடந்தது. எப்படி நீங்க வீட்டு வாசல்ல கொண்டு போயிட்டு சம்மனை ஒட்டலாம், ஆள் கையில கொடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அது ஆள் கையில கொடுத்தா என்ன, சம்மனை ஒட்டினால் என்ன, ஆக மொத்தத்துல அதன் மீது 2 வழக்குகள் திரும்ப பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்படி தொடர்ந்து சீமான் மேலும் மேலும் தன்னுடைய குற்றங்களை அதிகரித்துக் கொண்டே போகிறார்.
அதாவது ஒரு தடவை ஒரு குற்றம் செஞ்சுட்டோம், அந்த குற்றத்துல இருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்ட்டு இல்லாம ஒரு குற்றத்துல இருந்து இன்னொரு குற்றம், ஒரு குற்றத்துல இருந்து இன்னொரு குற்றம். அதாவது விஜயலட்சுமி கூட உறவு வைத்திருந்தார், அந்த பெண்ணோடு நடந்த இதுல அந்த பெண்ணை ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அந்த பெண்ணோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கை வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்திருக்கும். தொடர்ந்து அந்த பெண்ணை ஒரு பாலியல் குற்றவாளி என்ற ரேஞ்சுக்கு அந்த பெண்ணை கொண்டுட்டு போயிட்டு பேசி பொதுவெளியில அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த நிலையில தான் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இல்லாத பொருளாத்தெல்லாம் பேசி ஒரு கொந்தளிப்பு நிலையில அவர் என்னவோ வந்து மொழிப்போர் தியாகிகளுக்காக போராடி தமிழ் மொழிக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் போராடி அவரு போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு போற மாதிரியும் ஒரு பேரணி மாதிரி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்று முற்றுகையிட்டு விசாரணைக்கு அங்க போய் நிக்கிறது, காவல் நிலையத்துல விசாரணைக்கு போய் நின்று அப்புறமா வெளியில வர்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அவமான சின்னம். இது தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு சீமான். இந்த நிலையில தான் வந்து அதுக்கு அடுத்தது இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான மோசடி பேர் வழியே பெரியார பத்தி அவதூறான வார்த்தைகளை பேசி தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்கி அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணார். இதுக்கான பரிசு தான் இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில லாபி ஒண்ணு எடுத்து நீதிபதிகள் இந்த விசாரணையை இதற்கு மேல் தொடர வேண்டாம் என்று இடைக்கால தடை வைத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களும் இருவரும் சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில சீமானுடைய மைத்துனர் மனைவி கயல்விழி இருக்காங்கல்ல, அவருடைய சகோதரர் விஜயலட்சுமியோட பேச்சுவார்த்தை நடத்தியது ஆடியோ வந்து வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே அந்த ஆடியோ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா, நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம், மன்னிச்சிடலாம்னா வேற வழியை முயற்சி பண்ணலாம்க்கா. இல்லப்பா, இப்ப எனக்கு முடியலப்பா, முடியாதுப்பா. அது அவங்கதான் சொல்லிட்டாங்களா வாபஸ் வாங்கவே உங்களை சொல்லவே இல்லையே. நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த வழியை பேசுவோங்க. எனக்கு தெரியலப்பா, இதுல நான் இறங்கவே மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, ஏன்னா நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இடிக்கும். எனக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ எல்லாம் கூட தொலைக்கிட்டோம், அனுபவிக்கிறேன். இது வந்து உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அது புரியுது, பட் போயிடுச்சே கோர்ட்டுக்கு, இப்போ போயிடுச்சே. நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போ வச்சுட்டாங்களே, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க தான் இதை எடுத்து பண்ண போறோம். தனிப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இல்ல ஆகாது, ஆகவே அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க நினைக்காதீங்க. நான் அதான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். சமாதானத்துக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்லப்பா, இப்ப நான் அது ஒண்ணுமே சொல்லலையேப்பாவோ. ஃபைனலா கேக்குறேங்க, மாமா வாட்ஸ்அப் கால்ல பேசுறேன், நீ பேச தயாரா இருக்கீங்களா? இல்லப்பா, நான் என்ன சொல்லுவேன்னா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, எதுவும் இல்ல இப்போ. ஏன்னா இப்ப போய் பண்ண போனா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நினைக்காதீங்க அக்கா ஏதோ இல்ல. இப்போ நான் சொல்றேன், மாமா இப்ப மூவ் பண்ற மூவு, மாமாவுமே பாத்தீங்களா அவரு திரும்பி எதையோ மிரட்டி இருக்கிறாரு. இல்லன்னா வேற ஏதோ மாதிரி டர்ன் பண்ணி விட்டுருலாம்ப்பா. இவங்க ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தாருக்கா. எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு அவரு எப்ப பேசினாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியலைன்னா இன்னொருத்தர் பாக்கியம் இருக்காரு, வந்து நீங்க சொல்ற பாக்கியராஜ் இல்ல, இன்னொரு பாக்கியம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேச சொல்லியிருக்காரு. சொல்லிருங்க, ஏதாவது உடனே நியூஸ் வந்துடும் சொல்லிருக்காரு. இல்லக்கா அப்படிலாம் இல்லக்கா, எனக்கு பேச சொல்லி கூப்பிட்டுருக்காருப்பா. பேசிருக்காரா? பேச சொல்லி கூப்பிட்டுருக்காரா? ஆமா ஆமாமா. அந்த இதுல ஒரு பத்திரிகை இதுக்காக சொல்லிருப்பாரு. பத்திரிகையில கேக்குறப்ப நான் கேஸ் இப்படி வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க, நடத்துறோம், அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தான் பேச முடியுங்க. அக்கா நைட் நான் தெளிவா பேசிடுவேங்க. பேசுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்து போன் நான் பேச சொன்னாலும் அடிப்பேன், நான் கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா அடிக்கிறப்ப நீங்க ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. நான் வந்து இந்த வழக்கு எல்லாம் முடிச்சுட்டு போன்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளவு அவமானம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலங்கள அவரை நேசிச்சோம். உங்களுக்கு மனசு என்ன பண்ணு அதை சொல்லுங்க. நான் அந்த போயிட்டு இருந்துட்டு பேசுவாங்க. பேசுறப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசுவேன். சரிப்பா, நீங்க வேணா கேட்டுக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல பாக்கியராஜால பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே பிரச்சனை இல்ல. சேரன் சாரால பிரச்சனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்வத்தால பிரச்சனை. எல்லாமே கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். அவன் அங்க ஒண்ணு கேட்க இங்க ஒண்ணு பதில் பேச ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. அக்கா என்கிட்ட வந்து உண்மை ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு வந்து இவருக்கு வந்து பெரிய வந்து கருப்பு புள்ளி. இந்த விஷயத்த வந்து அவர் அழிச்சு ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ற சோர்ஸ் தான் கரெக்ட். அக்கா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிருங்க. கண்டிப்பா அவர் அதை கேட்டுக்கிறட்டும். கண்டிப்பா
கேட்டு முடிச்சிட்டாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுவேன். இதே அம்மாப்பா நீங்க கேட்டுக்கிட்டீங்க, இதே அவங்களோட சிச்சுவேஷன், நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு அவங்க ஓகேனா பண்ணிக்கிறோம். 9:20 போயிட்டு லேண்ட் ஆகுது. 9:20 அந்த பத்திரிகை எல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுக்கு 10:11 மணி கிட்ட கூட ஆயிரும். ஓ அப்படியா? ஆமாமா. நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். மாமா வந்து நல்லவர் தான், மாமா மேல எந்த எனக்கு குறையும் கிடையாது. இடையில உள்ளவங்க மதுரை செல்வம் இப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை கூடுச்சு. என்னால நான் அவர் மேல அவருக்குள்ள எண்ணத்துக்கு நான் அவருக்கு என்னால இனிமே கலங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அக்கா அதாவது நான் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன், உங்க மனசுல என்னவோ சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாப்பா. சரிப்பா சரிப்பா. சரி 9 மணிக்கு வந்துருவாரா? நான் ஒரு 10:30 மணிக்கு மேல பாப்பேன். பாத்துட்டு நான் பேசிடுறேன் எல்லாமே. அவர் வர சொல்லிக்காரு, நான் போய் பாத்துட்டு எல்லாமே சொல்லிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா நான் வந்து ஒரு நைட்டு ஒருவேளை வந்து நான் 10:30 மணிக்கு நான் அவர்கிட்ட இருந்துட்டு நான் ஒரு உங்களுக்கு போன் பண்ற மாதிரி இருக்கும். சரி. ஆனா அவரு கூட தான் இருப்பாரு. சரி. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுவேன். சரி. பிளைட் வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா? சரி சரி. ஓகே. ஒரு 9 மணிக்கு வெளியே வந்தாரும், எப்படியும் ரூம் வர 10 மணி ஆயிரும். சரி. அதுக்கப்புறம் தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா. சரி நைட்டு. சரி சரி. பேசுறப்ப ஒருவேளை போன் பண்ண நான் கேட்கணும் அப்படின்ட்டாருன்னா நான் போன் பண்றேன். சரி சரி சரி. சொல்லுங்க. மத்தவங்க அந்த மதுரை செல்வம், காட்டை துறைமுருகன் எல்லாம் வந்து நாளை போயிருவாங்க. ஆமா கண்டிப்பா. எங்களுக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனை இருந்தா கூட சொந்தம் ஏதாவது ஒரு சொந்தத்தை நல்லது கிட்ட எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். ஆமா. அதுக்கு வந்து எனக்கு பங்கு அதுவும் வந்துடக்கூடாது. அது இல்ல தம்பி, அது நான் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலையில நீதிமன்றம் தற்போது மீண்டும் விஜயலட்சுமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் மேற்கொண்டு விஜயலட்சுமியை சமாதானப்படுத்தி இந்த வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் ஆலோசனை சொல்லி இருக்கிறது. இந்த சூழ்நிலை இன்னைக்கு இந்த இடைக்கால தடை விதித்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.